ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுல் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயங்கார் ஸ்டைல் வத்தக்குழம்பு. இந்த வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஆப்டாக பாசிப்பருப்பு துவையலும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரப்போகிற ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கணும். நான் கையால் போட்டிருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பதம் கரெக்டாக நமக்கு வறுபட்டுருக்குன்னு தெரியும். இப்போ இது அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காவையும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்தா போதும். தேங்காயை நீங்கள் துருவலாக கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, 30 பூண்டு பல், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லெண்ணெயில் நல்ல வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம சேர்த்து அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் கலந்து வாசனை வரணும். இந்த வத்தக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு தான் நான் புளி எடுத்து அதை கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கரைச்சிக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரியும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் புளிப்பு, காரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நம்ம இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் தாளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளிப்பு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வறுத்த மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல இதை பவுடராக அரைச்சிக்கணும். இதை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். மீதி அரைச்ச பொடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்ச இந்த பேஸ்ட்டும் அந்த பொடியும் தான் இந்த வத்தக்குழம்போட ரகசியம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டிப்படும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி என்னென்ன இந்த வத்தல்லாம் நம்ம அந்த குழம்புக்கு சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் எண்ணெயில் நல்லா அந்த மாதிரி பொரிய விட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் சுண்டக்காய் வத்தல் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேறு என்ன வத்தல் வச்சுருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அந்த மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, தேங்காய் சேர்த்து ஒரு பொடி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது எண்ணெயில் பொரித்த வத்தலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை. ஏன்னா இந்த வத்தல் குழம்பு நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இது கெட்டு போகாமலும் இருக்கும். நல்ல வாசனை, அதோட சுவையும் கூட. கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து பாருங்கள். இதோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம்னு எல்லா சுவையும் ஒன்று சேரும்போது இந்த குழம்போட சுவை இன்னும் அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வத்த குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வத்த குழம்பை நீங்கள் 10 நாள் வரைக்கும் கூட வெளியிலே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். எப்பப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே கெட்டியாக இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இந்த வத்த குழம்புக்கு ஆப்டாக ஒரு பாசிப்பருப்பு துவையல் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கடாயில் ட்ரையாக வறுத்துக்கணும். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிறு கூட வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக செவந்து வரும்போது வாசனை வர ஆரம்பிக்கும்.
இந்த பாசிப்பருப்பு துவையல் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரியே நாங்களாம் சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ பாருங்க நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல செவந்தும் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன், 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே வறுத்த பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பூண்டுப்பல் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா துவையல் வந்து ரொம்ப அப்படியே சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதில் தேவைன்னா நீங்கள் காரத்துக்கு மிளகா, புளிப்புக்கு புளி வேணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சூடான சாதத்தில் வத்த குழம்பு, நெய், பாசிப்பருப்பு துவையல் கூடவே அப்பளம், இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐயங்கார் ஸ்டைல் வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ரெசிபி இதே மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.